ஹே அமிகோஸ், இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட்ன்றதை பார்த்துக்க தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் என்னோட செகண்ட் டைம் ஆர்டர் இது ரிப்பீட்டடாக நான் பண்ணியிருக்கேன். எஸ், போர்ட்டபிள் ஸ்வியிங் மிஷின் தாங்க இது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு டைம் ஆர்டர் பண்ணி இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒர்த்து பையிங் இது ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஒரு நார்மல் எக்ஸ்பென்சிவான ஸ்வியிங் மிஷினில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த போர்ட்டபிள் ஸ்வியிங் மிஷின்லேயே இருக்குது. இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணோன்னே உள்ளே வந்து ஒரு 200 ருபீஸ் கேஷ்பேக் வேறங்க. அடிச்சது லக்குன்ட்டு அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி சென்ட் பண்ணானா இன்னும் தாங்க கேஷ்பேக் வருது. நான் இதை வாங்கி ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆக போகுது. பட் கேஷ்பேக் இன்னுமே எனக்கு ரிசீவ் ஆகலை. அகெயின் இட்ஸ் அ ஸ்கேம் தான், வேறு என்ன சொல்ல முடியும். அண்ட் இது கூடவே வந்து அவங்க மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தாவே எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீன்வைல் நான் அந்த வீடியோவில் வந்து எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன். அண்ட் இந்த மினி ஸ்விங் மிஷின் கூடயே வந்து ஒரு ஸ்விங் கிட்டும் வருது. என்னென்னலாம் வந்து தைக்கிறதுக்கு வேணுமோ அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மினி ஸ்விங் மிஷினை வந்து அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சிடலாமா. இதில் வந்து ஒரு 3 பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து லைட்டிங் ஆப்ஷன். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களோட ஸ்விங் நீடில் எங்கே இருக்கோ அதுக்கு பேரலாக மேலே வந்து உங்களுக்கு லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் வேணும்னா இந்த லைட்டை நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் மிடில் பட்டன் வந்து என்னென்னா நீங்கள் பெடல் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். லைக் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்பீடாக தைக்கும். அண்டு லைட்டாக ஒரு தடவை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஸ்டிச் அது மாதிரி வரும். அண்டு கீழே இருக்க தேர்ட் பட்டனும் அதே ஆப்ஷன் தான். அண்டு இதில் வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து உங்களோட ஃபுட் பெடலை வந்து ப்ளக் பண்ணுறது. அண்டு கீழே உள்ளது வந்து உங்களோட பவர் அடாப்டட் பின்னுக்காக உள்ளது. ஸோ 2 பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போர்ட்டபிள் ஸ்விங் மிஷின் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். பட் பவர் அடாப்டர்லாம் இருக்கே, அப்புறம் எப்படி இது போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, சீக்ரெட் ஆப்ஷன். அதுதான் வந்து பேட்ரி ஆப்ஷன். இதில் வந்து 4 AA சைஸ் பேட்ரி நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா எங்கே வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் தைக்கலாங்க கம்ஃபர்ட் ஃப்ரீயாக. திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது தைக்கணும் அப்படின்னா நீங்கள் கார் டிரைவிங்கில் இருந்தால் போடலாம். கேபில் போயிட்டு இருக்கும்போது தைக்கலாம். இல்லை ட்ரெயினில் இல்லை பஸ்ஸில் எங்கே போனாலும் இதை வந்து டக்குன்னு ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்து இதை வந்து தைக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஹேண்ட்பேக்கில் தூக்கிட்டு போக மாட்டோம் தான். ஏன்னா ஹேண்ட்பேக்கில் இது ஒன்று வச்சாவே ஸ்பேஸ் வந்து கவர் ஆகிடும். பட் போர்ட்டபிள்ன்றது எப்படி இருந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல் ஆப்ஷன் தானே. அண்டு கீழே அந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து உங்களோட பாபி பின் பிளேஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு நாப் இருக்குது. இதை வந்து நீங்கள் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நீடில் பேட் வந்து மேலே வரும். ஸோ தட் நீங்கள் வந்து கிளாத்தை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அதை கீழே இறக்கும் போது அது வந்து கீழே இறங்கிடும். ஸோ தட் உங்கள் கிளாத்தை வந்து லாக் பண்ணிக்கலாம். அண்டு ஆஸ் யூஷுவல் எல்லா மிஷின்லேயும் இருக்க மாதிரி த்ரெட் கட்டர் அது ஒன்று இருக்குது. மோரோவர் எல்லா எக்ஸ்பென்சிவான மிஷினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்குது. எந்த குறைபாடுமே இதில் இல்லை. எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. மோரோவர் இதில் வந்து பேட்ரி ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். அண்ட் பட்டன் ஸ்டிச் இருக்குதுன்னா அது பெரியவே ரிலீஃபு. அண்ட் இது கூடவே வந்து அட்டாச்சாக வந்து ஒரு ட்ரேவும் கொடுக்குறாங்க. ஸோ தட் உங்கள் கிளாத் வந்து பெருசாக இருந்தானா அந்த ட்ரேயில் வைக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்றக்காக ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரே வந்து ஒரு மேக்னெட்டிக் ட்ரே. ஸோ தட் இது வந்து அப்படியே இதில் கரெக்டாக வச்சு இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரே வந்து அப்படியே பிளேஸ் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் லாக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தாங்க இருந்தது. அது மேக்னெட்டுன்றதுனால கொஞ்சம் இப்படி அப்படின்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருந்தது. அண்ட் ஃபைனலி நான் எப்படியோ அந்த ட்ரே வந்து வச்சுட்டேன். பட் ட்ரே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய பாம்பு மட்டும்தான் நான் வச்சேன். அந்த வெயிட்டே அது தாங்காமல் அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி அது கீழே விழுந்தது. இது மேலே எப்படி வந்து நம்ம துணியை வச்சு நம்ம ஹேண்டை பேலன்ஸ் பண்ணி இந்த ட்ரேயில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோன்ற ஐடியா எனக்கு தெரியலை. ஸோ இந்த ட்ரே வந்து இந்த போர்ட்டபிள் ஸ்விங் மிஷினுக்கு கண்டிப்பாக இதில் தேவையில்லாத ஒரு பொருள் தான் சொல்லுவேன். இது இல்லாமலே அவங்க கொடுத்துருக்கலாம். என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ இதில் எப்படி த்ரெட் பண்ணணும் அண்ட் இந்த ஸ்விங் மிஷின் வந்து துணி ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லை இது ஒரு பொம்மை ஸ்விங் மிஷினா அப்படின்றத வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட்டு த்ரெட்டு எப்படி போகிறதுன்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் யூஸ்வலாக இருக்க ஸ்விங் மிஷினில் வந்து வெளியே ஒரு த்ரெட் இருக்கும். அதுக்கு பதிலாக இதில் வந்து பாபி பின்லேயே வந்து த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நடுவில் அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ரிங் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நாப் ஒன்று இருக்கும். இந்த நாபுக்குள்ளே வந்து 2 ரிம் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து ஜென்டிலாக உங்களோட த்ரெட்டை போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு கீழே ஒரு இழுத்திங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும். ஜென்டிலாக இழுங்க. அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ரிம் மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து இந்த த்ரெட் லாக் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு
ரிங் இருக்கும். அதுக்குள்ளோடையும் த்ரெட்டை விட்டு எடுத்துக்கோங்க. அண்டு மேலே வந்து ஒரு நாபில் சின்ன ஹோல் இருக்கும். அதில் உள்பக்கமாக த்ரெட்டை விட்டு வெளிப்பக்கமாக அந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. அண்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்த மேனுவல் புக்லெட்லேயும் உண்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் நான் சொல்கிறது வளர்றது புரியலைன்னா அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வெளி வந்த த்ரெட்டில் வந்து இங்கே கீழே ஒரு ரிங் இருக்கும். உங்களோட நீடில் பேடுக்கு மேலே ஒரு ரிங் இருக்கும். அதை வந்து மேல் பக்கமாக விட்டு கீழ்ப்பக்கமாக வந்து அந்த த்ரெட்டை இழுங்க. இழுத்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க, ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. அப்புறம் நார்மலாக வந்து நம்ம ஸ்விங் நீடில் வந்து த்ரெட்டு கோப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்து த்ரெட்டை கோத்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதாங்க. அண்டு சைடில் வந்து ஒரு ரொட்டேட்டர் நாப் இருக்குது. இது எதுக்குன்னா வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது உங்களோட நீடில் வந்து கீழே இறங்கும், மேலே ஏறும். அந்த இதுக்காக அதை வச்சுருக்காங்க. அதாவது இந்த நார்மல் பழைய காலத்து உஷா தையல் மிஷின்லலாம் இருக்கும் தெரியுமா, ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று இருக்கும். அதை சுற்றினானா வந்து நீடில் மேலே ஏறும் இறங்கும்ல, அதுக்கு பதிலாக வந்து இந்த ரொட்டேட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்டு சொல்லப்போனால் நார்மலான ஸ்விங் மிஷினில் த்ரெட் பண்ணுறதை விட இந்த போர்ட்டபிள் மினி ஸ்விங் மிஷினில் பண்ணுற த்ரெட் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதில் உள்ள மெக்கானிசம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இது கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான் அதுவுமே யூஸ் பண்ணியிருக்கேன், பெரிய தையல் மிஷினுமே. ஆனால் எனக்கு வந்து இதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து த்ரெட்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கிளாத் வைக்கிறதுக்காக நான் வந்து நீடில் பேடை வந்து நான் ரைஸ் பண்ணுறேன். அதாவது அந்த பின்னாடி இருக்க நாப் வச்சு ரைஸ் பண்ணுறேன். டெஸ்டிங்க்கு வந்து ஒரு 3 வெரைட்டி ஆஃப் ஃபேப்ரிக் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து நார்மலாக பவர் சப்ளையில் நம்ம ப்ளக் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபுட் பெடல் தான் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் ஃபுட் பெடல் எடுத்து நான் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியாததுனால என்னோட கையிலே வந்து மேனுவலாக நான் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும், நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் அண்டு ஸ்டிச் விழுதா இல்லையான்றது வெளியே கிளாத் வந்தப்புறம் தெரியும். பிகாஸ் கேமரா ஆங்கிள் வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. பட் பொறுத்துக்கோங்க, என்ன பண்ணுறது, பிகினிங் யூடியூபர்னா அப்படி தானே இருக்கும். ஃபைனலி வந்து கிளாத் எடுத்துட்டதுக்கப்புறம் நாட் பேட், ஸ்டிச் வந்து நல்லாவே வந்து லாக் ஆகி வந்திருக்கு. ஈவன் ஸ்டிச் கூட நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அண்ட் இதில் ஒரே ட்ராபேக் பார்த்தீங்கன்னா அடாப்டரோட லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுங்க. நாட் ஈவன் யுவர் ஹேண்ட் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்கேஸ் வந்து உங்களோட ஸ்விட்ச் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் வந்து தயவு செஞ்சு போகாதீங்க. ரொம்ப ஹைட்டு லென்த்து கம்மியாக இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் பட்டன் ஆப்ஷன் போகலான் இருக்கேன் ஸ்டிச் பண்ணுறது. ஏன்னா அடாப்டர் ரொம்ப படுத்திடுச்சு ஹைட்டு ப்ராப்ளம்னால. ஸோ பட்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி இப்போ ஸ்டிச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சைடு சென்டர் பட்டன் அண்டு கீழே இருக்க தேர்ட் பட்டன் ரெண்டுமே வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான். இப்போ நான் வந்து லைட்டும் போட்டிருக்கேன். லைட்டுன்னு போட்டோன்னே பெருசாக ஒன்றும் பிரைட்னஸ் வராதுங்க, இந்த மாதிரி சின்ன பிரைட்னஸ் தான் வரும். ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சிங்கிள் ஸ்டிச் வரும். அண்டு கண்டினியூஸாக அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து கண்டினியூஸ் ஸ்டிச்சஸாக உங்களுக்கு வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம் தான். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாகவே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். இதுக்குன்ட்டு நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு ஸ்டிச்சிங்லாம் கற்றுக்கணுன்னு அவசியமே இல்லை. அதுவும் சில பேருக்கு வந்து என்னென்னா இந்த ஃபுட் பெடல் சிஸ்டம் வந்து வரவே வராது. முன்னாடி உள்ள பழைய மிஷினை நான் சொல்லலை, இப்போ உள்ள எலக்ட்ரானிக் அட்வான்ஸ்டு ஃபியூச்சரில் கூட இந்த ஃபுட் பெடல் சிஸ்டம் இருக்குது. லைக் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது தான், பட் அது வந்து கோஆர்டினேட் ஆகாது சில பேருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பட்டன் சிஸ்டம் மினி ஸ்விங் மிஷின் வாங்கினா செம்ம ஒர்த் ஆப்ஷனாக தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு டெனிம் ஃபேப்ரிக். யூஸ்வலாகவே ஒரு டெனிம் ஃபேப்ரிக் வந்து திக்காக இருக்கிறதுனால நீடில் பேடும் நீடிலும் வந்து பெரிய சைஸாக தேவைப்படும். பட் இது வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கே, எப்படி தைக்கும்ன்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் வந்து நான் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணேன். அடாப்டர் நான் எடுக்கல, ஏன்னா அடாப்டர் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ வந்து பட்டன் சிஸ்டமே நான் ப்ரொசீட் பண்ணேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த அளவுக்கு வந்து செம்ம ஈஸி அண்ட் எஃபெக்டிவாக வந்து ஸ்டிச் பண்ணிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக டெனிம் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குன்ட்டு. அண்ட் என்னடா இவளுக்கு ஸ்டிச்சிங் தெரியாதா, அப்படி கோணமானலாம் வந்து ஸ்டிச்சிங் காமிச்சிருக்கான்ட்டு சொல்லாதீங்க. நான் வந்து டெமோக்குனால சும்மா வந்து நான் இப்படி ரேண்டமாக அப்படி உங்களுக்கு சும்மா ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் பை த வே நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டெய்லர் கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா ஒரு பர்சனல் பேசிக் திங்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, லைக் ஓரம் அடிக்கிறது அண்டு கிழிஞ்சதுன்னா பேட்ச் ஒர்க் பண்ணுறது, சும்மா ஓவர்லாக் பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக் ஸ்டஃப்லாம் வந்து பண்ணுவேன். ஸோ அதுக்கு எனக்கு இந்த மிஷின் வந்து கரெக்டாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாட்டின் கிளாத் எடுத்திருக்கேன். சாட்டின் கிளாத்தை வந்து ஒரு மிஷின் தச்சிடுச்சுனாவே அது வந்து பக்கா மாசான மிஷின்னு சொல்லிடலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். பார்ப்போம் இந்த மினி சூயிங் மிஷின் எப்படி பண்ணுதுன்ட்டு. அகைன் நான் வந்து பட்டன் தான் போகிறேன், பிகாஸ் அடாப்டரோட லென்த்துனால
டேம் ஃபெட் அப் வித் இட். அண்ட் இதுவுமே வந்து டெமோக்காக ஸ்டிச் பண்ணுறதுனால ரேண்டமாக தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபர்கிவ் அபவுட் மை ஸ்டிச்சிங் ஸ்கில்ஸ். ஓகே. அண்ட் சாட்டின் கிளாத்தை வந்து இது ஸ்டிச் பண்ணதுன்னா இந்த மிஷின் வந்து வாவ், அமேசிங், எக்ஸலன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இது வந்து ஸ்டிச்சை பாருங்களேன் எவ்வளோ லாங் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்டிச்சாக இருக்குதுன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக்கும் வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இது பேசிக் பர்பஸ்க்காக நான் இந்த சுவிங் மிஷின் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டெய்லராக இருந்தாலுமே இந்த சுவிங் மிஷின் வந்து உங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் வந்து என்ன ஒர்க் வேணாலும் இதில் பண்ணலாம். லைக் லேஸ் ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு மல்டி ஃபேப்ரிக் வச்சு ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரினாலும் தாராளமாக பண்ணலாம். பட் நான் இது வந்து எவ்வளோ 1700 அந்த ரேஞ்சுக்கு வாங்கினேன். இதுலேயே வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது ட்ரே இல்லாமல் ஒரு ரேஞ்ச் இருக்குது, ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. அண்டு இதோட அடிஷ்னல் கிட்டு வருது தெரியுமா, இந்த கிட்டு இல்லாமலும் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் ட்ரே இல்லாமல் வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ட்ரே வந்து ஒன்றுத்துக்குமே உதவாது. அண்ட் இந்த கிட்டில் வந்து என்னென்ன எசென்சியல்ஸ்லாம் தேவைப்படுமோ, அதாவது ஒரு ஸ்டிச்சிங்க்கு என்னென்ன எசென்ஷியல்ஸ்லாம் பேசிக்காக தேவைப்படுமோ அது எல்லா விஷயமே வந்து இவங்க கிட்டில் கொடுத்துருக்காங்க. லைக் சிசர், நீடில், த்ரெட்டு, டேப்பு அண்டு கட்டரு, பட்டன்ஸு எல்லா எசென்ஷியலும் இருக்குது. அண்டு த்ரெட்டு கலர்ஸ் கூட ஃபியூ கலர்ஸ் ரேண்டமாக அவங்க சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த சோயிங் மிஷினில் வந்து பெடலில் ஸ்டிச் பண்ணாலும் சரி, பட்டனில் ஸ்டிச் பண்ணாலும் சரி, 2 ஃபங்க்ஷனுமே வந்து பேட்ரி போட்டும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அண்டு கரண்ட் மூலமாகவும் அடாப்டர் போட்டும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஒர்த் பை ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஒரு பேசிக்கான ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, மென்ஸுக்குமே வந்து இது யூசர் ஃப்ரெண்ட்லி சோயிங் மிஷின் தான் சொல்லுவேன். ஏன் மென்னெல்லாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது, அந்த லேடிஸ் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணுமா? மென் உங்களுக்கு கூட திடீர்னு பேண்ட்டோட ஸ்டிச்சு பிறந்துச்சுன்னா, இல்லை ஷர்ட்டோட ஸ்டிச்சு பிறந்துச்சுன்னா டக்குன்ட்டு ஒய்ஃப் எங்க, அம்மா எங்க, சிஸ்டர் எங்க அப்படின்ட்டு அவங்களெல்லாம் தேடாமல் நீங்களே கூட இதை வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ஆக போது பட்டன் ப்ரெஸ் பண்ணால் முடிஞ்சுது. அண்ட் ஈவன் கிட்ஸுக்கு கூட நீங்கள் எஜுகேட் பண்ணலாம் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணுன்றது. இந்த ஸ்விங் மிஷின் வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனும் கூட. ஏன்னா அதோட நீடலோ இல்லை மற்ற மெக்கானிசமோ எதுவுமே வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஹார்ம் ஆகாது. ஸோ இந்த ப்ராடக்ட் விமனுக்கு மட்டும் இல்லை, கிட்ஸுக்காக இருக்கட்டும், மென்னுக்காக இருக்கட்டும், பிகினர்ஸ்க்காக இருக்கட்டும் அண்ட் ஈவன் ப்ரொஃபஷனல்ஸுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு don't forget to like, share and subscribe my channel and don't forget to press the bell icon. See you back soon on another video. Bye.